ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலத்தின் அங்கமான ஒவ்வொரு தினமும் உதிக்கின்ற சூரியனை கொண்டே இப்பூமியில் கணிக்கப்படுகின்றது. மனிதர்கள் எந்த ஒரு பிரதேசத்தில் வசித்தாலும் மாறுபட்ட சூரிய உதயத்திற்கு ஏற்ப காலத்தை கணக்கிடுகின்றனர். இருப்பினும் சுழல்கின்ற பூமியானது சூரியனை அடிப்படையாக கொண்டு காலத்தினை மனித அறிவிற்கு புகட்டுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் பூமியில் நிலைக்கும் வரையே இறைவன் இரண்டாக காட்சி அருளுவார். சிவனாகவும் சக்தியாகவும், பகலாகவும் இரவாகவும், குளிர்ச்சியாகவும் வெப்பமாகவும் அனைத்தும் இரண்டாய் பிரிந்து செயல் புரிவது இப்பூமியில் நிலைக்கும் வரையே உணரப்பட இயலும். பூமியை கடந்து சூரியனை நோக்கி பயணித்தால் இறைவன் ஒன்றான பரம்பொருளாகி விடுவார். சிவனும் சக்தியும் ஒற்றை ஆற்றலாய் புலப்படும். இரவும் பகலும் ஒன்றிணைந்து விடும். குளிர்ச்சியும் வெப்பமும் ஒன்றிணைந்திடும். இறுதியில் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒற்றை நிலையாக உருக்கொள்ளும். மனிதர்களின் அறிவு உதிர்ந்து விட்டால் அனைத்தும் ஒன்றே என்பது உணரப்படும். அறிவினில் மாத்திரமே பாகுபாடுகளும் வேதங்களும் உண்டு. ஏனெனில் அறிவு என்பது இரட்டை தத்துவத்தால் இயங்கிடும். ஒப்பிட்டு நோக்குவதிலும் ஒன்றிற்கு ஓர் எதிர்ப்பதம் உண்டு என்பதனை அடிப்படையாக கொண்டும் இயங்குவதே அறிவாகும். அன்பு மானுடர்களே, அறிவு இன்றி இப்பூமியில் மானுட உடல் கொண்டு வசிக்க இயலாது. எனினும் அறிவினில் நன்கு பதியும் வண்ணம் அனைத்தும் மாயையே என்பதனை உணர்த்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். அறிவு என்பதே மாயையின் அங்கம் என்பதினால் தான் மாயையின் அங்கம் என்பதனை அறிவு ஏற்காது. மேலும் மாயையை விடுத்து விலக வேண்டும் என்பதனையும் ஏற்காது. எனில் மானுடர்கள் இறைவனை அடைய எச்செயல் ஆற்ற வேண்டும். ஆதிசிவனின் ஒரு துளியான ஸ்ரீ லிங்கோத்பவர் எனும் ஆற்றலை உருகி அழைக்க வேண்டும். ஒவ்வொரு மானுடரின் ஆன்மாவிலும் ஒரு துகளானது அறிவிற்கு மாயையின் தன்மையினை உணர்த்தும் ஆற்றல் பெற்றதாக அமைக்கப்பட்டிருக்கும். சிவலிங்க வழிபாடு புரிபவர்கள் அனைவரும் 19வது சிவத்துளியாக உங்களுடைய ஆன்மாவின் ஒரு ஒளி பொருந்திய பாதரச துகளை இயக்கத்திற்காக உருகி அழைத்து பூஜியுங்கள். ஸ்ரீ தியாகேசனை தொடர்ந்து ஸ்ரீ லிங்கோத்பவர் எனும் சிவத்துளியானது விரிந்து இயங்கிட முனைந்திடும். மனிதர்கள் அன்பினாலும் கருணையினாலும் நிறைந்தால் மாத்திரமே லிங்கோத்பவர் எனும் ஆதி அந்தமற்ற ஜோதியின் ரூப ஆற்றலானது விரிந்து இயங்கும். அறிவினுடைய மாயை என்பது அடிமுடி காணாத ஈசனின் தன்மையினை உணர்ந்து மெல்ல மெல்ல விலகத் துவங்கும். மாயையை சார்ந்து வாழ்கின்ற அறிவானது மனதோடு ஒன்றி ஆன்ம ஒளியினில் கரையும். ஏனெனில் அறிவு தனித்து இயங்காது. அன்பான மானுட ஆன்மாக்களே, ஸ்ரீ லிங்கோத்பவர் எனும் சிவத்துளியினை மனம் ஒன்றி அழைத்து ஆராதியுங்கள். மாயை விலகி அறிவானது ஈசனிடம் ஒடுங்கி
ஆனந்தமயமாய் உருமாறுவதனை உணரலாம். அன்பான ஆசிகள்.